ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்க்கட்சிகள் காவிரி இஷ்யூ மேகதாதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் விஜய் கூட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் முதல்வர் விஜய் எல்லா கட்சியிலேருந்து எம்பிக்களை வர சொல்லியிருக்காரு. எதுக்காகனா டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறதுக்கு. எல்லா எம்பிக்களும் வந்திருந்தாங்களா, அந்த மீட்டிங் எப்படி போனது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன்னா என்ன, டீலிமிட்டேஷன் எதுக்கு தமிழகம் எதிர்க்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை அப்படின்றது எம்பி தொகுதிகளுக்கான எல்லையை மாற்றி அமைக்கிறது மட்டும் கிடையாது, மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களோட ரெப்ரசன்டேஷனை மறுசீரமைக்கிறதா இதனோட முக்கியமான அம்சம். இது 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க, லோக்சபா சீட்ஸ் இவ்வளவு நம்பர் தான் இருக்கணும் அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றது 1971 சென்சஸ் பிரகாரம் இதை லாக் பண்ணுறாங்க. பட் இது முக்கியமான காரணம் பாப்புலேஷன் கண்ட்ரோல். தமிழகம் மாதிரி ஒரு ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை ரொம்ப ஆக்டிவாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கே தெரியும், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னும், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நாமே இருவர் நமக்கேன் இருவர் அப்படின்ற மாதிரி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். பட் இதே இது நார்த்தில் நடந்துச்சுன்னா கிடையாது. கம்பேர் டு சவுத், நார்த்தில் அதிகமான பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அஸ் பர் த 2011 சென்சஸ் பிரகாரம் தமிழ்நாட்டில் 7.21 கோடி மக்கள் தொகை இருக்குது. இதில் மொத்தம் 39 எம்பி இருக்காங்க. இதில் ஒவ்வொரு எம்பியும் குறைந்தபட்சம் 18.5 லட்சம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பட் அதை அப்படியே நம்ம இப்போ உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணோம்னா அரௌண்ட் 20 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் மொத்தமாக 80 எம்பி இருக்காங்க. ஒவ்வொரு எம்பியும் குறைந்தபட்சம் 25 லட்சம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்கக்கூடியது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்பி அதிகமான மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்றாங்க. இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எம்பி நம்பர்ஸ் ஒன்று இதே மாதிரி மெயின்டைன் ஆகலாம், இல்லாட்டி இதோட நம்பர்ஸ் அதிகமாகலாம். பட் இது நம்பர்ஸ் அதிகமாகுது அப்படின்றது முக்கியம் கிடையாது. பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் என்னவா மாறப்போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மொத்தமாக 543 சீட்ஸ் இருக்கு, லோக்சபா சீட்ஸ் இருக்கு அஸ் பர் த 2011 சென்சஸ். பட் தமிழ்நாட்டில் 39 சீட்ஸ் இருக்கு. இதுல நம்மளுடைய ஷேர் 7.18. இதுதான் ரொம்ப முக்கியம், நம்பர்ஸ் கிடையாது. இதுவே ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுடைய ஷேர் எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஸோ அதனால எம்பி நம்பர் அதிகரித்தாலும் ஷேர் குறைஞ்சதுன்னா அது நம்மளுடைய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் பார்லிமெண்ட்ல கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. ஓகே, இன்கேஸ் நம்மளோட ஷேர் அங்கே குறையுது சூழ்நிலையில் பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு பில் கொண்டு வர்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் ரிலேட்டடாக இருக்கலாம், டாக்ஸேஷன் இருக்கலாம், இல்லை லாங்குவேஜ் பாலிசி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் அங்கே கொண்டு வரையில நம்மளோட பெர்சன்டேஜ் ஷேர் கம்மியாகையில் நம்மளால் அதை முழுமையாக எதிர்க்கவோ ஆதரிக்கவோ முடியாது. அதனால நம்மளுடைய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் அப்படின்றது நம்பர்ஸை வச்சு டிசைட் பண்ண முடியாது. நம்மளுடைய ஷேர் தான் இதை முக்கியமாக டிசைட் பண்ணும். இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் நம்மளோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நம்மளுக்கு இன்கேஸ் இந்த ஷேர் கம்மியாகுதுன்னா நம்மளுடைய ஓட்டிங் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது, பார்கெனிங் பவரும் கம்மியாகுது, நேஷனல் லெவலில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸும் கம்மியாயிரும். ஸோ அதனால எம்பி எண்ணிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய பெர்சன்டேஜ் ஷேர் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக இதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ 39 எம்பி இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா மேக்ஸிமம் 59 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, யூபி மற்ற நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எந்த மாதிரி இது சேஞ்ச் ஆக போகுது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் இல்லை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம இப்போ சவுத் ஃபுல்லாக எடுத்துக்கிறலாம். சவுத்தில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேட் எடுத்துக்கலாம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த டீலிமிட்டேஷன் இது எந்த அளவுக்கு சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்னா, இப்போ மொத்தமாக 2011 சென்சஸ் பிரகாரம் இந்த 5 ஸ்டேட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 129 சீட்ஸ் இருக்கு. அதாவது 23.76% ஆஃப் ஷேர் இருக்கு. பட் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் இதே அளவுக்கு பொலிட்டிக்கல் வெயிட் இருக்குமா இல்லை மாறுமா அப்படின்றது தெரியல. இதுவே நம்ம நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜராக இருக்கக்கூடிய 4 ஸ்டேட் எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். இவங்களுடைய எம்பி இப்போ ரைட்னா 174 இருக்காங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் அந்த ஷேர் எவ்வளவு இருக்குன்னா 32.04% இருக்கு. ஆல்டுகெதர் 543 சீட்ல. இப்போ நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப ரிவைஸ் பண்றோம், இன்க்ரீஸ் பண்ண போறோம், இல்லை அதில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோடைய ஷேர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும், பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றது தெரியல. அதனால இந்த டீலிமிட்டேஷன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2027
2026 ஏப்ரல் 16 வந்து இந்த பில்லை கொண்டு வரணும் பார்லிமெண்ட்டில் ட்ரை பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா as per the 2026-27 சென்சஸ் பிரகாரம் இதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தே ஆர் மூவிங். ஸோ இது வந்து இந்த டீலிமிட்டேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணுறது, இதை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ அதனால தான் இப்போ தமிழகத்தில் நேற்று வந்து முதல்வர் விஜய் வந்து அனைத்து கட்சி எம்பிக்களையும் இன்வைட் பண்ணி இது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சார். பட் இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் தான். ஏன்னா கவர்மெண்ட் இன்னும் கிளியராக சொல்லலை. நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டியது அவங்க கிளியர் ஃபார்முலா கொடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ஷேர் வந்து கொடுக்க போகிறாங்க, இது ஏற்கனவே இருந்ததை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ கொண்டு வர்றது நம்மளுடைய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பில் வந்துச்சுன்னா நம்மளோட வாய்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், எல்லா ஸ்டேட்டோட மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அதற்கான ப்ரிஃபரன்ஸும் இவங்க அதில் கொண்டு வரணும் அப்படின்றத தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பிளைண்டாக வந்து டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபார்முலா எவ்வளவு நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஷேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் இதில் நம்ம டிசைட் பண்ண முடியும். இதில் இவர் இன்வைட் பண்ணியிருந்த எம்பியிலேருந்து எல்லா கட்சியிலேருந்து எம்பி வரலை. அவங்கள்ட்ட இப்போ அலைன்ஸாக இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ், அப்புறம் சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி இவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக இவங்கள இருந்தெல்லாம் எம்பிஸ் வரலை. மக்கள் நீதி மையம் அந்த கட்சி இருக்கான்னு தெரியல, அதுலேருந்து கமலஹாசன் அவரும் வரலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் ரிலேட்டடாக இந்த எம்பிக்கள் கூட்டம் அவ்வளவு அவசியமா அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அது அவ்வளவு அவசியம் கிடையாது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரைமான ப்ராப்ளம் வந்து மேகதாது இஷ்யூ. ஏன்னா கர்நாடகா ரொம்ப விகரஸாக அந்த டேமை கட்டுறதுல ரொம்ப இதாங்க. இதில் கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும். நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுனால மட்டும் இதில் பெரிய சேஞ்சஸ் வந்துடாது. ப்ராப்பராக இதுக்கு என்ன செஞ்சு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இந்த டேம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.